சிலேட்டு அகாடமி வழங்கும் திருக்குறள் குறளும் பொருளும் ஒரு அறிமுகம். உலக இலக்கியங்களில் காலம் கடந்தும் கருத்து மாறாத பேரிலக்கியமாக விளங்குவது திருக்குறள். அந்த திருக்குறளை உலகிற்கு அளித்த மாமேதை திருவள்ளுவர். தமிழின் அடையாளம், மனிதநேயத்தின் குரல், அறத்தின் தூதன். அரசியல், பொருளியல், ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, மனித உறவு என மனித வாழ்வின் அனைத்து பரிமாணங்களையும் இரு அடிகளில் அடக்கி உலகுக்குப் பொதுவான நெறியைத் தந்தவர் தெய்வப் புலவர், அந்தணர் திருவள்ளுவர். மதம், இனம், நாடு என்ற எல்லைகளைத் தாண்டி மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனையை எளிய குறள்களாக வடித்தவர் அவர். 133 அதிகாரங்களில் அமைந்த 1330 குறள்களும் வாழ்க்கையின் வழிகாட்டி விளக்காக இன்று வரை ஒளிர்கின்றன. சொல்லில் சுருக்கம், பொருளில் ஆழம், கருத்தில் பரவல் என்பதே திருக்குறளின் தனிச்சிறப்பு. திருக்குறள் குறளும் பொருளும் என்ற இத்தலைப்பின் மூலம் சிலேட்டு அகாடமி ஒவ்வொரு குறளின் உள்நோக்கையும் அது மனித வாழ்க்கைக்கு அளிக்கும் அற வழிகாட்டுதலையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் வகையில், காலம் மாறினாலும் கருத்து மாறாத, தலைமுறைகள் தோறும் மனிதனை செம்மைப்படுத்தும் அமுத நூலாம் திருக்குறளை உங்களுக்கு வழங்குகிறது. திருக்குறள் குறளும் பொருளும். இன்று நாம் வாசிக்கப் போவது அறத்துப்பால், அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 41 முதல் 50 வரை. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும். குறள் 42. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பற்றற்ற துறவிகட்கும் பசியால் வாடுவோர்க்கும் பாதுகாப்பற்றவர்க்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. வாழ்ந்து மறைந்தோரை நினைவுகூர்தல், வாழ்வாங்கு வாழ்வோரை போற்றுதல், விருந்தோம்பல், சுற்றம் பேணல் ஆகிய கடமைகளை நிறைவேற்ற தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளல் எனப்படும் ஐவகை அறநெறிகளும் இல்வாழ்வுக்குரியனவாம். குறள் 44. பழியஞ்சிப் பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பழிக்கு அஞ்சாமல் சேர்த்த பொருள் கணக்கின்றி இருப்பினும் அதைவிட பழிக்கு அஞ்சி சேர்த்த பொருளை பகுத்து உண்ணும் பண்பிலேதான் வாழ்க்கையின் ஒழுக்கமே இருக்கிறது. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதையொட்டிய நல்ல செயல்களும் தேவை. குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவை எவன். அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ? இயலாது. குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. நல்வாழ்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோரில் தலையானவராக திகழ்பவர் இல்வாழ்வின் இலக்கணமுணர்ந்து அதற்கேற்ப வாழ்பவர்தான். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்கச் செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைப்பிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும். குறள் 49. அறனென்பு பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பதில்லா இன் நன்று. அறம் என்று சிறப்பித்துச் சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றமில்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்துக்கென எத்தனையோ அருங்குணங்கள் கூறப்படுகின்றன. உலகில் வாழவேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானில் வாழ்வதாகச் சொல்லப்படும் தெய்வத்துக்கு இணையாக வைத்து மதிக்கப்படுவான்.